கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு திருப்புகழ் அமுதம் கிடைத்த தலங்களை அப்படியே தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் செல்ல இருப்பது ராசிபுரம். இப்போ அப்படியே சேலம், திருச்செங்கோடு, நாமக்கல் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். பாருங்களேன், ஒவ்வொரு இடமாக அப்படியே பாடல் பெற்ற தலங்கள், சிவதலங்களாகட்டும் முருகத்தலங்களாகட்டும்னு அடியார்கள் அப்படியே தமிழகம் முழுக்க வியாபித்து அப்படி பாடியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த பஸ் வசதியோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோ இன்னைக்கு கிடையாது. ஆனால் சர்வசாதாரணமாக அருணையில் பிறந்தவர் எவ்வளோ தூரம் போயிருக்கார், சீர்காழியில் பிறந்தவர் எவ்வளோ தூரம் போயிருக்கார், நடுநாட்டில் பிறந்த நாவுக்கரசர் எவ்வளோ தூரம் போயிருக்கார்னு அவர்களுடைய பக்தி எந்த அளவு அவர்களை செல்ல வைத்திருக்கின்றது அப்படின்றத பார்க்கும் பொழுது அப்படியே ஆச்சரியமாக இருக்கு. இது நாமக்கல் மாவட்டம். சேலத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த மலையடிவாரத்தில் நிறைய ஊர்கள் இருக்கும். அதில் ராசிபுரம் அப்படின்றது. இன்னைக்கு அதை ராசிபுரம்னு சொல்கிறோம். ஆனால் திருப்புகழ் காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜபுரத்துறை பெருமாளேன்னு பாடுறார். கொங்கு ராஜபுரத்துறை பெருமாளே. அவர் பாடின அந்த ஒரு திருப்புகளை மட்டும் கொங்குன்ற வார்த்தையை வச்சு அப்படியே விளையாடி இருக்கார். தமிழே ஒரு விளையாட்டு மைதானம் இல்லையா அருணகிரிக்கு. ஒரு வார்த்தை கிடைச்சா, ஒரு தாளத்துக்கு சந்தம் கிடைச்சா அவ்வளவு அழகாக பயன்படுத்துவார். அதனால கொங்கு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சு திருப்புகழ் முழுக்க வார்த்தையால் விளையாடி இருக்கின்றார் அருணகிரி சுவாமிகள். இப்போ இந்த கோயிலுக்கு வரலாம். சுவாமி பெயர் கைலாசநாதர், அம்பாள் பேர் தர்மசம்வர்தினி. முருகன் சன்னதிக்கு வந்துடலாம். ஆறுமுக கடவுளாக பன்னிரு கரங்களோடு மயில் மீது ஏறி கம்பீரமாக வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோலம். உற்சவ மூர்த்தத்தில் ஒரு திருமுகம் 4 கரங்களோடு இருக்கக்கூடிய திருக்கோலம். இந்த இடம் வரலாற்று பிரகாரம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு முருகன் கோயிலாக இருந்திருக்கு. இந்த இடத்துல நிறைய திருப்பணி செய்தது யாருன்னா கடையெழு வள்ளல்கள்னு நம்ம சொல்லக்கூடியதில் வல்வில் ஓரின்னு ஒருத்தர். அந்த ஓரி தான் இங்கே நிறைய திருப்பணி செய்திருக்கார். அவருக்கும் இந்த ஆலயத்திற்கும் தொடர்பு உண்டு. எப்படின்னு பார்க்கலாம். சில இடங்களில் முதல்ல சுவாமி முருகன் கோயில் மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து சேர்ந்தது தான் சிவதலமாக இருக்கும். சில இடத்துல அது சிவதலமாக இருக்கும், ஆனால் முருகன் கோயிலாக கொண்டாடப்படும். உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றம்ன்றது வந்து சிவன் கோயில், ஆனால் திருப்பரங்குன்றம்னு சொன்னாலே நமக்கு முருகன் தான் ஞாபகத்துக்கு வருவார். வயலூர் சிவன் கோயில், ஆனால் முருகன் தான் ஞாபகத்துக்கு வருவார். இப்போ கபாலீஸ்வரர் தற்போது இருப்பது முருகன் கோயில். கடல் பக்கத்தில் இருந்தார் முன்னாடி கபாலீஸ்வரர். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மயிலை கபாலீஸ்வரர் கோயில் ஒரு முருகன் ஆலயம். அந்த முருகன் ஆலயம், அந்த முருகனை நம்ம அருணகிரியார் பாடினார்னு துவக்கத்திலேயே பார்த்துருக்கோம். இந்த இடத்துல கபாலீஸ்வரருடைய திருக்கோயில் காலத்தால் பிறகு கட்டப்பட்டது. இப்படி வாழ்க்கையில் நிறைய வரலாற்று மாற்றங்கள் நடந்தன. அது மாதிரி சுவாமி பார்த்தார், இந்த இடத்துல இந்த முருகன் இருக்கானே, இவங்க கூட நமக்கும் ஒரு கோயில் வேணும் ராசிபுரத்தில் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு நாள் வல்வில் ஓரி அரசன் இல்லையா, காட்டில் வேட்டையாட போகும்பொழுது ஒரு காட்டுப்பன்றி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுச்சு. அந்த காட்டுப்பன்றியை அடக்கவே முடியல, ரொம்ப பிரச்சனை. சுவாமி வந்து மதுரையில் 64 திருவிளையாடல்கள் செய்யும் பொழுது பன்றி வடிவம் எடுத்து பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த தருணங்கள்லாம் இருக்குது. ஸோ சுவாமியை பொறுத்தவரை எல்லாமே ஜீவாத்மா. நம்ம தான் பன்றின்ற பிறவியா அப்படிலாம் பார்க்குறோம். அதனால் சுவாமி என்ன பண்ணுறாரு, பன்றி வடிவம் எடுத்து வல்வில் ஓரியை ரொம்ப தொலை பண்ணிட்டார். அவன் அந்த பன்றியை துரத்தி கொண்டு வருகின்றான் குதிரை மேலே. அப்படியே வரும்போது ஒரு இடத்துல அப்படியே கிட்ட வந்து தன்னுடைய வில் ஓரி இல்லையா, அவன் வில் நல்லா அந்த அம்பால் அந்த பன்றியை அடித்து விட்டான். அப்படி அவன் அடித்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு பக்கத்தில். அடிப்பட்ட பன்றி உடனே சிவலிங்கமாக மாறியது. வல்வில் ஓரிக்கு ஒன்றும் புரியவில்லை. சிவலிங்கத்தை அதே இடத்துல ஸ்தாபித்து அதை சுற்றி மிகப்பெரிய ஒரு அற்புதமான கோயிலை கட்டினான். அதுதான் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் ராசிபுரம் கைலாசநாதர் கோயில். அங்கே இருக்கக்கூடிய முருகனைத்தான் நம்முடைய அருணைக்கவி, கருணைக்கருணகிரி, சந்தக்கவி அவர் ரொம்ப அழகாக ஒரு திருப்புகழால் அந்த முருகனுக்கு பாமாலை சுட்டுகின்றார். இன்னைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கொடி மரத்துக்கிட்ட, அந்த கொடி மரத்தில் வல்வில் ஓரி ஒரு பன்றிய அம்பால் எய்த அந்த ஒரு சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வரலாற்று ரீதியாக இது ஒரு முருகன் திருக்கோயில். அந்த முருகன் திருக்கோயிலுக்கு அருகே
தானும் தன்னுடைய இல்லாளோடு பையனோடு இருக்கணுன்ற மாதிரி சுவாமியே ஒரு ஏற்பாடு பண்ணி வல்வில் வாழ்க்கையில் ஒரு திருவிளையாடல் புரிந்து அந்த இடத்தில் உவந்து சுவாமியே திருக்கோயிலை கட்ட வைத்தார், அப்படிதான் சொல்லணும். அதனால மிக மிக அழகான கோயில். சுவாமி முருகனை பார்க்க பிரம்மாண்டமா இருக்குங்க. 6 முகமும் 12 கரங்களும் கொண்ட அந்த பிரபையோட முருகனை பார்த்தா அப்படியே பிரம்மாண்டமா கம்பீரமா இருக்கக்கூடிய அற்புதமான இடம். இந்த இடத்துக்கு நம்முடைய அருணகிரியார் வந்திருக்கின்றார். ரொம்ப அழகா ராஜபுரத்துறை பெருமாளே என்று இன்றைய ராசிபுரத்தை அன்று அவர் பாடி இருக்கிறார். அதனால அவர் வழியில் நாமும் சென்று சுவாமியே உவந்து வந்த இடம். அதனால எதை கேட்டாலும் உவந்து கொடுப்பார். இறைவன் இறைவியை தரிசித்து அங்கிருக்கும் முருகப்பெருமானை திருப்புகழ் பாடி பரவி நம்முடைய விண்ணப்பங்களை வைத்தால் பன்னிருகை வள்ளல் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.